அழகா வந்து இந்த கிராமத்துல வந்து மக்களோட சூப்பரா வந்து பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நம்ம பரத் வந்து சொல்லியிருந்தாரு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஊதி வெடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஊத யாரும் அதை கையை வச்சு உடைக்காமல் ஊதும் போது வெடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வந்து நாங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஊத போகிறாங்க. ஊதி அது கையை வைக்காமல் அதுவாக ஊதி வெடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த ப்ரைஸை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் 1 2 3. இந்த பலூன் ஊதி அதுவாக வெடிக்கணும். வெடித்த உடனே அவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸை கொடுப்பாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க வந்து சூப்பராக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பெஸ்ட். சூப்பர். அழகாக வந்து பட் 2 பேரும் வந்து 2 பலூனை ஒரு பலூனை உடைச்சிட்டாங்க. அடுத்து வந்து இன்னொரு ட்ரை பண்ணுறாங்க. எத்தனை பலூனை உடைச்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்கோம். அந்த டைமிங் ஏற்ற மாதிரி சீக்கிரமாக முடிக்கணும். ஓகே கவுண்டன் டைம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து முடிஞ்சது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அழகாக சூப்பராக வந்து பலூனை ஊதி வெடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்க போயிட்டு எப்படி இருக்காங்க, எப்படி வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டேலண்ட்டாக வந்து 2 பலூனை வெடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாம். வாங்க. வாங்க கண்டிப்பாக உங்க நேம் சொல்லுங்க. வாங்க நேம் சொல்லுங்க. ராஜலட்சுமி எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? நல்லா தான் இருந்தது. ஸோ வின் பண்ண ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? இருந்தது. நீ வாங்க உங்க நேம் சொல்லுங்க. ஜோதிகா. ஓஹோ, ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க போல நான் தான் இப்போ வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை, அது அவங்களுக்கே என்னுடைய டேலண்ட் தெரிஞ்சிருக்குது. ஆமாம் பாருங்க, அவங்களுக்கே வந்து டேலண்ட் தெரியும். அதாவது இந்த மக்களுக்கே தெரியும் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன் சொல்லி ஜெயிப்பின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நான் தான் ஜெயிப்பேன் தெரியும். பட் என்னுடைய எஃபெக்ட் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு வெறித்தனமாக பண்ணுவீங்க. ஓகே, வின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கான ப்ரைஸ் கண்டிப்பாக காத்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே சூப்பராக அழகாக வந்து 2 பேரும் சூப்பராக வந்து பலூனை ஊதி வெடித்து அழகாக வந்து ப்ரைஸை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, அடுத்த போட்டியை வந்து இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே கூட இருந்து பாருங்கள். மக்கள் இந்த ஊர் கிராம மக்கள் அதுவும் குட்டீஸில் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு எங்களுடைய சார்பாக எங்கள் சேனலுடைய சார்பாக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிறவங்களோட பெரியவங்க வந்து வின் பண்ணி ஜெயிச்சாங்க. இப்போ வந்து அவங்களோட சின்ன பசங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இது வந்து பலூன் டாஸ்க் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர் 2 வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி ஓகே, நான் 1 2 3 சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஊத ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பலூன் தான். நான் 1 2 சொல்லுவேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணணும். சரி 1 2 சொல்லிடுவோமா? 1 2 3. ஓகே, குழந்தைங்களாம் வந்து மிகவும் ஆர்வமாக வந்துட்டு பலூனை ஊதுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் பிங்க் கலர் பலூன் தான் உடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ செகண்டா வந்துட்டு யாரை வந்துட்டு வின் பண்ண போறாங்க? ஓகே, நம்பர் 2.
எனிவேஸ் வந்துட்டு குட்டி பசங்க வந்து 2 பேரும் சூப்பராக பல்ல வச்சாங்க. அப்புறம் 3 குட்டி பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேட்ஸ் தவிர பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸ் வந்து நானும் போட்டியில் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வெறித்தனமாக வந்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் வின் பண்ணுவாங்களா, நாங்களாம் வின் பண்ணுவோம், எங்களுடைய ஊரில் நாங்களாம் வின் பண்ணி அதை நல்லா வந்திருக்காங்க. ஸோ திவ்யா பொண்ணுங்க வந்து டேலண்டாக வந்து பொறுமையாக ஊதி வின் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஒரு ஃபயரிங்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். டாஸ்க் நம்பர் 3ல யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே போகலாம். ரெடியா இருக்கீங்களா? சவுண்டா சொல்லுங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே பார்த்தீங்கன்னாக்கா வெறித்தனமாக வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து 3 சொல்லுவேன். 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸோ வெறித்தனமாக வேற லெவலில் ஊத்திட்டு இருக்காங்க 2 பேரும். ஊத்திட்டு இருக்காங்க. பிங்க் அண்ட் ப்ளூ கீழே பார்த்தீங்கன்னா வயலட் கலர் 3 பேரும் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக நல்லா ஊத்திட்டு இருக்காங்க. பாப்பா யார் வின் பண்றாங்க? பிங்க் கலர். எல்லாரோட சப்போர்ட் பிங்க் கலருக்கு தான் இருக்கு. கேர்ள்ஸ் மட்டும் தான் வின் பண்ணுவோம் அப்படினா இல்ல, பாய்ஸ் நாங்களும் நெருப்பு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரா ஊதி நிறுறாங்க. பாய்ஸ்னாக்கா இந்த 7 பேரும் பிங்க் கலர் பலூன் எல்லாரும் சப்போர்ட் அவருக்கு தான் பண்றாங்க. பாப்பா என்ன நடக்குது? தான் இருக்கு. ஸோ 7 பேருமே வந்து நான் சின்னவன் தெரியல ஒரே லெவலில் தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஊத்திட்டாரு பிங்க் கலர். இப்போ முடி போகுது. ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது? பிங்க் கலர் பலூன் வந்து வேகமா ஊத்திட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர். ஃப்ரண்ட்ல ஒரு இளைஞன் பாத்தீங்கன்னாக்கா சின்ன பையன் சூப்பரா இருக்கான். அடுத்த தேர்ட் யார் வராங்கன்னு பாப்போம். குட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க தாங்க. உன் பேர் சொல்லுங்க. கோகுல கிருஷ்ணன். உங்க பேர் சொல்லுங்க. பாண்டியன். உங்க பேர் சொல்லுங்க. திருமலை. தம்பி நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? கண்டிப்பா நம்பிக்கை இருந்ததா? நானும் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வின் பண்ணிட்டியா? கண்டிப்பா நான் வின் பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கேளுங்க. உங்க நேம் சொல்லுங்க. பாண்டியன். வின் பண்ணி ஹாப்பியா இருக்கா? சொல்ல ஹாப்பியா இருக்குங்க. ஹாப்பியா இருக்கா? சரி ஓகே. செகண்ட் வந்து உங்க நேம்? வி திருமலை. ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. ஓகே. So, வின் திருமலை பண்ணியாச்சு. பேர் பத்தியா? திருமலை. நான் வந்து திருமலை. அதான் மலையை பத்தி அவன் நல்லா சொல்றான். திருமலை ஸ்டைலா அழகா இருக்கான். யூத்தா. ஸோ 2வது பிரைஸ் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தம்பி தான். சரி ஓகே. உங்களுக்கான பிரைஸ் கண்டிப்பா இருக்கு கூகுள். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான பிரைஸ் நம்ம டிவி காட்டுவோம். கண்டிப்பா தரும். ஓகேவா? சரி ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்து கேம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க டபுள் இருக்க தண்ணியை வந்துட்டு கையிலேயே மொண்டு வந்துட்டு இங்கே ஊற்றணும். ஒரு டைமிங் தான். ஓகே. ஆமாம் டைமிங். அந்த டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 4 செகண்ட் கொடுப்போம். அந்த 4 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 நிமிஷம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 4 நிமிஷம் கொடுப்போம். அந்த 4 நிமிஷத்தில் இந்த குடியில் தண்ணி யார் அதிகமாக நிரப்புறாங்களோ அவங்க தான் ப்ரைஸ். இந்த கேமுடைய வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவீங்க. ஓகேங்களா? சரி இந்த கேம் ரெடியா? ஓகே. ஓகே. ஓகேவா நிக்கிறாங்க. அததான் நான் வந்து அப்படி ஷார்ட்டா சொல்லி ஷார்ட்டா ரெடியா இருக்கீங்களா? சோ கேம் உள்ள போலாமா? ஓகே ரெடியா? ஓகே. அப்புறம் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இந்த குறுக்குல போறாங்க சரியா? ஓகே. ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். ஓகே. 2 பேருமே வந்து அழகா வந்து ஊத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர்ல வந்து தண்ணி இருக்கும். ஆமா ப்ளூ கலர்ல இருக்கும். அது பொறுமையா ஊத்துங்க. 2 பேரும் சேமா வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா பாருங்க. இதுல வந்து யார் அதிகமா நிரப்புறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிடிவி சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் பிரம்மாண்டமான ஒரு பிரைஸ் தருவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுனா ஜெயிப்பா உங்களுக்கு இருக்கு. ஓகே. அதான் பாத்தீங்கன்னா பச்சை கலர் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபுல் ஆகிட்டே இருக்கு. டைமர் பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து கோச் அறிவிப்பு பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க திவ்யா? ஓகே. 2 பேருமே வேகமாக விளையாடிட்டு இருக்காங்க. கிரீன் ட்ரெஸ் வின் பண்ற மாதிரி இருக்காங்க. பட் எண்ணிங் எதுவாக வேணாலும் இருக்கலாம்ல, பார்க்கலாம். அதிகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள யாரு வந்து இந்த தண்ணியை ஃபில் பண்றாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே பலத்தமா உங்களால கை தட்டுங்க.
இந்த ப்ளூ கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ப்ளூ கலர் அந்த பக்கம் இருக்கவங்க வந்து அதை வந்து இன்னும் சீக்கிரமாக நிறைய இருக்க மாதிரி தெரியுது. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் நாங்கள் கேம் உள்ள இறங்கணும். பட் இருந்தாலும் டைமிங் வந்து போயிட்டே இருக்கு 142. இப்போ வந்து 2 நிமிடங்கள் வந்து முடிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடே என்னால் முடியலடா போதும்டா அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்காங்க. சரி ஓகே, ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுங்க, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேரத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 2.5 நிமிடங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிடம் ஆக போகுது. சரி ஓகே, 5 4 3 2 1. சரி ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். நிர்மல், இதோட கருத்து வந்து நீங்கள் பதிவு பண்ணோம். 2 பேரும் இங்கே வாங்க, 2 பேரும் இங்கே வாங்க, 2 பேரும் இல்லைங்க, வாங்க 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 வாங்க. இது உங்களுடைய வாட்டர் கேன், அது அவங்களுடைய வாட்டர் கேன், ஓகேங்களா? சரி ஓகே, எப்படி இருக்கு? கையில் வச்சுக்கோங்க, கையில் எடுத்துங்க, கையில். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. ரொம்ப ஆர்டர் பண்ணீங்களோ? ஆமா, ரொம்ப ஆர்டர் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்த்து ரொம்ப மூச்சு வாங்குது. நிறைய வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஆமா, ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. இந்த பொங்கல் டைம் நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்ல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வந்து ட்ரை பண்ணுங்க சரியா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறேன். ஆடியன்ஸ்ல கிளாப் பண்ணுங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த வாரத்துக்கு ஹரியை ஊற்றிடலாங்க. ஓகே, இப்போ செகண்டாக வந்துட்டு வேறு 2 நபர்கள் வந்து கூப்பிடான்னு இருக்கேன். நிர்மல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டஸ்டன்ட் 2 பேருமே சூப்பராக விளையாடி முடிச்சாங்க. அடுத்து நாங்களும் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க நேம் வந்து ஜோதிகா, இன்னொருத்தவங்க நேம் இந்த பக்கம் இருக்கவங்க நேம் வந்து ஹரிணி. இந்த கேம்ல வந்து டைம் வந்து 2 நிமிஷம். ஓகே, இதில் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஆடியன்ஸ் கிளாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ கவுண்ட் சொல்கிறோம். கவுண்ட் சொல்லுங்க. ஓகே, ரெடியா? எல்லாம் ரெடியா? ஓகே, 1 2 3. கமான் கமான் ஜோதிகா, ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கீங்க, வாங்க ஜோதிகா. பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ஃபுல் சப்போர்ட் ஜோதிகாக்காக தான் இருக்கு. பார்ப்போம், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருக்குமே. ஓகே, இந்த பக்கம் அருண், இந்த பக்கம் ஜோதிகா. ஓகே, ஜோதிகாவுக்கு சப்போர்ட்டிங் வந்து நிறைய இருக்கு. பார்ப்போம், ஜோதிகா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிகா கமான், எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்கு. கமான் கமான், வேகமா வாங்க ஜோதிகா. சூப்பர். அதுங்க எல்லாம் ஜோதிகா சவுண்ட் நீங்களே கேட்குறீங்க. ஜோதிகா ஓடுங்க. ரெண்டு பேருமே சரிசமமா விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. பாப்போம் யாரோட கேன் லாஸ்டா ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. டைம் வேற போயிட்டே இருக்கு. ஃபாஸ்டா போங்க, பண்ணுங்க. ஓகே ஜோதிகா, ஓகே ஜோதிகா ரெண்டு பேருமே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜோதிகா என்கரேஜ்மெண்ட்லேயே அவங்க பாதி எனர்ஜெட்டிக்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே பார்ப்போம் யார் வின் பண்ணுறான்ட்டு. ஓகே ஜோதிகா ரெண்டு பேருமே டயர்டாக விளையாடிட்டே இருக்காங்க. ஓகே ரிமைனிங் 1 மினிட். ஓகே ரிமைனிங் 1 மினிட்ல யார் வின் பண்றாங்கன்றத பார்ப்போம். ஜோதிகாவுக்கு தான் சப்போர்ட் அதிகமா இருக்கு. பார்ப்போம், நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க. என்கரேஜ்மெண்ட்ல அவங்க இன்னும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. ஜோதிகா கமான், எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் இருக்கு. ஜோதிகா ஸ்டார்ட். ஜோதிகா இப்போ ரெண்டு பேரோட எனர்ஜியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் 30 செகண்ட் தான் இருக்கு. 30 செகண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. பார்ப்போம், 30 செகண்ட் இருக்கு. பாப்போம் யார் வின் பண்ற. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆஃப் விளையாடிட்டு இருக்காங்க. ஓடுங்க, ரெண்டு பேருமே ஓடுங்க. ஓகே
சூப்பர். கம்மியா இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி ஜோதிகா தான் நிறைய வாட்டர் ஃபில் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்கில். ஓகே, அவங்களுக்கு ஒரு கிரேட் அப்ளாஸ். ஜோதிகா வந்து இந்த அவங்களுக்காகவே இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க போல. ஓகே, இப்போ வந்து மூச்சு வாங்கிட்டு நான் இப்போ வந்து பேசுறேன் அப்படின்ட்டு வந்து ஹர்னி வந்திருக்காங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ நல்லா இருந்துச்சா? அங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓடும் போது அவங்கள இடிச்சுட்டு அதுல கையை 2 பேரும் ஒண்ணா விட்டுட்டு எப்படி இருந்துச்சு? புதுசா இருந்துச்சா? ஓகே, இப்போ வந்து வின் பண்ணிட்டாங்க ஜோதிகா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேட்போம். வாங்க ஜோதிகா, இந்த கேன் பிடிங்க. வின் பண்ணிட்டீங்க, இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என் தங்கச்சி தம்பிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதால நான் வின் பண்ணேன். ஓகே ஓகே. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஒரு கேம் வந்து வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். என்ன கேம் அப்படி பாத்தீங்கன்னா வடை பாயாசம், வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொங்கலுக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னாக்கா வடை பாயாசம். ஸோ இந்த ஓகே, இது என்ன மாதிரி கேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைடுல நின்று வடை பாயாசம் சொல்லி கமெண்ட்ல வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. குழந்தைங்க வந்து வடைன்னு சொல்லும் போது கையை வந்து தட்டணும், பாயாசம் சொல்லும் போது குடிக்கணும். யார் வந்து தப்பா பண்ணாலும் அவன் வந்து இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுவார். இந்த கடைசியில் வந்து இறுதி கட்டத்தில் யார் 3 பேர் இருக்காங்களோ அவங்க வந்து கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடி வந்து கண்டிப்பா வந்து கிஃப்ட் தரும். சரி, சரி, கேம்ல போவோமா? ரெடி வடை அவுட். வெளிய வா இந்த பாப்பா அவுட். ஓகே, நிர்மலா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து அவுட் பண்ணிட்டாரு குழந்தை பாப்பாவை. இப்போ சரி, ரெடியா ஸ்டார்ட். ரெடி, பாயாசம், வடை பாயாசம். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா பரத் தெளிவா இருக்காங்க. பரத் இவங்க வந்து நம்ம ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இவங்க வந்து ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா விளையாடுறாங்க. சரி, ஓகே, இந்த முறை வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பரத் ரெடியா? ரெடி. பாயாசம் யாரையுமே அவுட் பண்ண முடியல பரத். சரி, ஓகே, இப்போ வடை பாயாசம், வடை பாயாசம், வடை வடை. சரி, ஓகே, இப்போ வந்து இறுதி போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் இருக்காங்க. வடை பாயாசம், வடை பாயாசம், வடை பாயாசம், பாயாசம். ஓகே, வடை பாயாசம், வடை பாயாசம், வடை வடை பாயாசம், வடை பாயாசம், பாயாசம் வடை. ஓகே 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 ஓகே. குழந்தைங்க ரொம்ப கொஞ்சம் உஷாரா இருந்தா பார்த்தேன். வேற என்ன ஐடியா? குழந்தைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது நினைக்கிறேன். பாயாசம், 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 வடை வடை தட்ல வடை வடை வடை. சரி, ஓகே, ரொம்ப ஃபன், ரொம்ப வெரி வெரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 4 நபர்கள் இருக்காங்க. இதுல அந்த தகுதியான 3 நபர்களுக்கு யாரு அதுதான் வந்து முக்கியம். இப்போ ஓகே, ரெடியா? போயிடலாமா? பாயாசம், வடை பாயாசம், வடை பாயாசம், வடை பாயாசம், பாயாசம், வடை வடை பாயாசம், வடை பாயாசம், வடை பாயாசம். ஸ்பீடா பண்ணுங்க, ஓகேவா? வடை பாயாசம். கை தட்டணும் இல்லையா? அதானே கேமு. வடனா கை தட்டணும். ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே. ரெடியா? ரெடியா? என்னம்மா என்ன மிரட்டுற? போலாமா?
அதெல்லாம் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இல்ல மூஞ்சி தெரியும் டிவில. ரெடியா? ரெடி. பாயாசம். 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 வடை. 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 வடை பாயாசம். பாயாசம் வடை. ஆமா அவுட் சரி ஓகே. ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி ஓகே ரெடியா? தம்பி ஓரம் வந்துருங்க. ஓகே ரெடியா? எல்லாம் ரெடியா? நல்லப்பா ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. வடை வடை பாயாசம். வடை வடை பாயாசம். பாயாசம் வடை. வடை. சரி ஓகே ரெடியா? இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே பாலாஜி பார்க்கலாங்களா? ஓகே ஓகே ரெடி. வடை பாயாசம். வடை பாயாசம். வடை பாயாசம். வடை பாயாசம். வடை வடை பாயாசம். வடை பாயாசம். வடை பாயாசம். பாயாசம் வடை. வடை சொல்லியாச்சு. 2 பேர் வச்சிட்டு இருக்கீங்க அப்படியே. வடை என்ன கை தட்டும்ல? வடனா என்ன? ஏன் 2 பேர் கம்மியா? அப்ப 2 பேருமே வந்து செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தலாம் பரத். ஓகேங்களா? ஆமா ஓகே ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு பரத்? அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே முன்னாடி அவுட் ஆகணும் பத்தி அவங்க தான் செகண்ட் பிரைஸ். ஓகே சூப்பர். ரொம்ப வந்துட்டு குழந்தைங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ரொம்ப வந்து அழகா விளையாடிருக்காங்க. வின் பண்ணிருக்க யாரு பாத்தீங்கன்னா அந்த 3 கண்டஸ்டன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆமா இத வின் பண்ணி உங்க நேம் சொல்லுங்க. உதயபிரியா. உதயபிரியா. உங்க நேம்? மோனிஷா. மோனிஷா. உங்க நேம்? வி திருமலை. வி திருமலை. பாத்தீங்களா பேர் பாத்தீங்களா திருமலை. ஓகே உனக்கு இந்த கேம் ஜெயிப்புன்னு நம்பிக்கை இருந்ததா? இருந்தது. எங்க பின்னாடிலாம் பேசும்போது மானியராக பேச வேண்டியது. இங்கே மைக்கு பார்த்தோன்னே கம்முன்னு இருக்க வேண்டியதா? நீ யாரை ஏமாத்துறா? நல்லா போல்ட்டா சொல்லு. என்ன படிக்கிற நீ? நான் 5th ஸ்டாண்டர்ட். இன்னும் பொறுமையாக சொல்லாத, வேகமாக சொல்லு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழில் சொன்னால் நல்லா ஜோராக இருக்குமா? 5வது படிக்கிறேன். ஆமாம் 5வது படிக்கிறாங்க. பார்த்தீங்க மக்களே 5வது படிக்கிறேன். என்ன மாரி பேசுகிறாங்க தெரியுமா எங்களா? இங்கே வந்து மைக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ ஜெயிக்கணும்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா? இருந்தது. ஓகே இந்த கேம் உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாளா இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கியா? விளையாடி இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் கற்று தருவாங்க. ஆமாம் ஓகே. சரி ஓகே நிர்மல் ரொம்ப நேரம் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு போட்டி. அதை பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான போட்டி பார்த்தாச்சு, குழந்தைங்களுக்கான போட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இளைஞர்கள் அப்படி சொல்லும் போது யார் ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இளைஞர்கள் தானே. சரி ஓகே இளைஞர்களுக்கான போட்டி என்ன போட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் உரியடி போட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த உரியடி போட்டியில் வந்துட்டு கண்டிப்பாக விளையாடி ஆகணும். யாரெல்லாம் வந்து வின் பண்ணாலும் அதான் கிஃப்ட் கொடுக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா உரியடி போட்டி. எங்க போறோம்? எங்க போறோம்? சரி ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரியடி போட்டியில் தான் வந்து இருக்கோம். அந்த உரியடி போட்டி வந்து கோலகலமாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்களாம் வந்துட்டு குறியடிக்கு வந்து வந்திருக்காங்க இல்லையா? ரொம்ப சின்ன பொண்ணு அடிக்க போறாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாரும் வந்து லாஸ்ட் கேம்ன்றதுனால ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்புறம் வந்து இந்த குட்டி பாப்பா வந்து அடிக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிர்மல்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வந்து நான் அடித்தே வின் பண்ணுவேன். அதாவது டிடிவி ப்ரைஸ் நான் ஜெயிப்பேன். எல்லாத்துலேயுமே தோற்றேன். இதில் வந்து நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேராக வராங்க, அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க. ஓகே சூப்பராக ஆடி பெரிய கட்டையா இருக்கு. அவங்க சைஸுக்கு ஏற்ற ரொம்ப பெரிய சைஸ் கட்டைன்னு நினைக்கிறேன் அது. சரி ஓகே இன்னும் பாப்பா அடிச்சு முடிச்சாங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் யாரு பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை தம்பி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கட்டி வச்சிருக்கேன். பாண்டியன். ஓகே அவர் பேர் வந்து பாண்டியனா. கூட வந்து டென்ஷன் வராங்க. என்னடா நீ என் தம்பியை வந்துட்டு பேர்லாம் சொல்லாம சிவப்பு சட்டைன்னு சொல்றியே, அவங்க பேர் வந்து பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இப்போ வந்து பாண்டியன் அவர் வந்து அடிப்பாரா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கலாம். நடப்பாளன். ஓகே பாண்டியன் கேட்ட சைஸ்ல வந்து ஒரு சூப்பரான கட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டை வந்து அவரோட பெருசா இருக்கு, அதனால அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஓ மை காட் அவன் வந்து பாணி வந்து ரொம்ப அழகா அடிச்சாரு. ஆனா அந்த பாணியில வந்து அந்த அடி விழல நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணா அடிக்கலாம்.
ஓ மை காட், வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துச்சு இங்கே? ஓ ஓகே சூப்பராக. அந்த குட்டி பையன் யாருமே எதிர்பார்க்கல, கண்டிப்பாக வந்து யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த சின்ன பையன் ரொம்பவே அழகாக அந்த பாணி அடிச்சு வச்சிருக்கான். உங்கள் பேர் தான் பாண்டியனா? நான் வந்து சிவப்பு சட்டைன்னு சொல்லும் போது உக்கால வந்து டென்ஷன் ஆகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி ஓகே, பாணி உடைச்சிருக்கேன், எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குண்ணா. சந்தோஷமா இருக்குது, ரொம்ப யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாணி உடைச்சிருக்கீங்க, உள்ள ஏதாச்சும் இருக்கும் எதிர்பார்த்தீங்களா? எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி லைட் வச்சிருச்சு அவ்வளோ தூரம்? எனக்கு தெரியுண்ணா. சைடில் பார்த்து வச்சிங்களா இல்லையா? சரி ஓகே, சைடில் வந்து பார்த்து அடிக்கலப்பா, நான் வந்து கரெக்டாக தான் வச்சான்னு சொன்னாரு. ஓகே, ஒரு வழியாக வந்து இந்த பொங்கலை வந்து ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து அழகாகவும் ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் ரொம்ப ஃபன்னாக வந்துட்டு ஜாலியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திருப்பணமூர் ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் எல்லாமே தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்ச இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஊர் பொதுமக்கள் ரொம்பவே வந்துட்டு அழகாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எது பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை வந்து எங்கள் மேலே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து சந்தோஷம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜேஸ்க்கும் வந்து ரொம்ப வந்து நன்றி. உங்களுடைய கோஆப்ரேட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு தேங்க்யூ வந்து யார் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப வந்து தேங்க்ஸ் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குட்டீஸ் மாதிரி விளையாடாமல் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் வந்து ரொம்ப வந்து அழகாக பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு இப்போ கடைசியாக வந்து எந்த செக்ஷனில் வந்து நின்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கே நின்றுருக்கோம் மூச்சு வாங்க நிறைவு பகுதியில் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைவு பகுதியில் வந்திருக்கோம். இந்த பொங்கல் வந்து சிறப்பாக சூப்பராக இந்த ஊரில் நம்ம மக்களோட மக்களாக சூப்பராக கொண்டாடினோம். ஸோ லாஸ்ட்டு ஒரு எண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ நம்ம இவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்மளும் எதிர்பார்த்த மாதிரி டிடிவி வழங்கும் இது வந்து பொங்கலுக்கான பரிசு. ஸோ இந்த ஊரில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் தரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் கழிச்சு தமிழ்மணி வந்திருக்காரு. தமிழ்மணி வந்துட்டு கண்டிப்பாக வந்து கருத்து கேட்டே ஆகணும்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிராம பொதுமக்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனமார்ந்த நன்றி என்னுடைய சார்பாக, எங்கள் சேனலுடைய சார்பாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குட்டி பசங்க வந்து உண்மையிலே ஒரு சில இடத்துல குட்டி பசங்க வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த குட்டி பசங்க அப்படி இல்லாமல் எங்களுக்குன்னு ரொம்ப பொறுப்பாக அழகாக இருந்து நாங்கள் எடுத்து கொடுக்குற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்குன்னு வந்து ஒத்துழைச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக கேமராமேன் அவர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். எவ்வளோ ஒரு கஷ்டங்களும் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு ஓசை வந்து ரொம்பவும் அர்ப்பணித்து கொடுத்த நல்லா மனமார்ந்த நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, நிறைய இருக்குது. இந்த பொங்கல் வந்து அனைவரும் வந்து சேஃபாக என்ஜாயாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரைஸ் சார்பாக வந்து மற்ற வயசுக்கிட்டே அந்த கருத்து கணிப்பு நம்ம கேட்கணும் இல்லையா? சரி ஓகே, அரணி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த பொங்கல் உங்களுக்கு? இந்த ஊரில் இருக்கவங்க தான் வந்து அதை வந்து நல்லா சிறப்பிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த குட்டீஸ் வந்து வேற லெவலில் பண்ணி விளையாடினாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் அந்த லேடிஸும் சரி, இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ஊர் பாய்ஸ்க்கும் சரி பெரிய தேங்க்ஸ் சொன்னால் கூட நம்ம வந்து பத்தாது. சரி ஓகே, அந்த அளவுக்கு நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. திவ்யா நீங்கள்? ஓகே, இப்போ எல்லாருமே வந்து நல்லாவே ஜாலியாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் விட்டு போனன்றதுக்கே நம்மளுக்கு மனசு இல்லை. இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஃபேபுலஸாக ரொம்ப அழகாக போனது இவங்க தான் காரணம். இருந்தாலும் நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு இதோட இந்த செக்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தனபாலன் உங்களுடைய ஓரிரு வார்த்தைகள். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ வந்து பொங்கல் வச்ச வந்து போட்டி மாற்றி பண்ணியிருந்தோம். எப்படி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இதேமாரி வந்து நம்ம கொண்டாடி சொல்ல இதே சந்தோஷத்துல வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லாரும் சேர்த்து இப்போ கிஃப்ட் கொடுத்துடலாம். சரி ஓகே ஓகே பொங்கல் கிஃப்ட் செக்மெண்ட் கண்டிப்பாக வந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண அந்த குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கரெக்டாக இந்த பொங்கலுடைய செலிப்ரேஷன் வந்து முடிக்க போகிறோம்னு சொல்லலாம். இப்போ வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்துட்டு கொடுக்குற அந்த டைமில் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவொடனே இப்போ ரொம்ப பசியாக இருந்தோம். அந்த பசியில் வந்து ஆத்திர வகையில் வந்துன்னா பொங்கல் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கு தான் வந்து நம்ம கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லலாம். ரெண்டு பேரோட பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகான சக்கரை பொங்கலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நிர்மல் மூலியமாக நம்ம டிடிவி வழங்கும் பரிசு எல்லாம் கை தட்டலாமா?
ஓகே, 2 பேரும் வந்து ரொம்ப அழகாக வந்து பொங்கல் வச்சிங்க. ஓகேங்களா? இந்த பொங்கல் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஜாலியாக சாப்பிட்டுனே இருங்க வீட்டில். ஓகே, எனிவேஸ் வந்துட்டு ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றி நன்றி. சொல்லுங்க, இதுக்காக காத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டிடிவி நல்லா வரணும்னு பார்த்துக்கிறேன். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடக்கணும். நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் கிராமத்தில் வந்துட்டு உங்களை நாங்களும் வந்துட்டு ரொம்ப கொண்டாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ரொம்பவே சந்தோஷம். ரொம்பவே வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பவுமே வந்து நம்ம நாட்டின் கண்கள் அப்படிலாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து நேரில் பார்த்தோம் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த பலூன் ஊதுற போட்டிலாம் வந்துட்டு வின் பண்ணாங்க. அந்த பலூன் ஊதின போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண அந்த கேர்ள்ஸ்லாம் வந்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கி போயிடலாமா? யாரெல்லாம் அந்த கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சிங்கப்பெண் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பலூன்லாம் ஊதி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணாங்க. அவங்கள தான் வந்துட்டு இந்த பரிசு. அவங்களோட பெயர் வந்து ஜோதிகா வந்து முதல் பரிசு தருதில் வந்துட்டு டிடிவிக்கு மிகவும் மகிழ்ச்சியான்னு சொல்லிக்கலாம். ஓகே ஜோதிகா, அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு ஷோ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ வெரி ஹாப்பி. நீங்கள் நினச்சி பார்க்கலையா இல்லை நாங்கள் வரும்னு சொல்லி நினச்சி பார்க்கலையா? ரெண்டுமே நினச்சி பார்க்கல. ரெண்டுமே கனவுல கூட நடக்காத நினச்சி பார்த்தேன். ஆனால் வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகாக நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா, நன்றி. ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்கப்பெண் அவங்கள என்ன கிஃப்ட் தர போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலர் தண்ணிலாம் வந்துட்டு வாடகைலாம் போய் சேகரிச்சதுக்கு வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து சேகரிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப மூச்சில் வாங்கி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த விடாமுயற்சி கற்ற விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எப்படிமா இருக்கு உங்க இந்த தருணம் உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பெருசா எதிர்பார்க்கவே இல்லையா நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு? வின் பண்ணுவேன் தான் எதிர்பார்த்தேன். சரி, ஓகேவா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக விளையாடுங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்காக நிர்மல் வழங்கும் டிடிவி பரிசு. சரிங்களா? நன்றிம்மா, நன்றி. சரி, ஓகே. ராஜலட்சுமி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பலூன் ஊதி வந்து வெடித்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ராஜலட்சுமி? ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓகே, சூப்பர். அவங்களுக்கான பரிஸ் இதோ நம்ம டிடிவி விஜய் பரத் தருவார் பாருங்க. வடை பாயாசம் அதில் வந்து வின் பண்ணவங்க வந்து அந்த 3 நபர் வாங்க, அவங்களுக்கும் ப்ரைஸ் காத்திருக்கு. வடை பாயாசத்தில் வந்து நம்ம குட்டீஸ் வந்து 3 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டிடிவி வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆமாம், தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பரிசு தரோம். சரிங்களா? ஓகே, அந்த 3 பேர் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க. நேம் சொல்லுங்கள். உதயபிரியா, மோனிஷா. ஓகே, இவங்க 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கான ப்ரைஸ் நம்ம விஜய் பரத் தருவார். வாங்க கொடுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேர்ட் ப்ரைஸ் நம்ம திருமலை. ஓகே, சிரிச்சினே இருக்கிறாம நல்லா கை தட்டுங்க. ஓகே, நம்ம டிடிவி வந்து எல்லாருக்குமே ப்ரைஸ் தருவோம். சரி, ஓகே, வின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் தருவோம். ஓகே, பலூன் ஊதி வின் பண்ண குட்டீஸ் வாங்க. வாங்க, எல்லாம் கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் ஒன்று தான். வாங்க. ஓகே, இவங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து பலூன் ஊதி வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பலூனை ஊதி வின் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் ஊதுவீங்களா பலூனை? ஊதுவோம். அதில் காற்று நிற்கணும். நீங்களாம் ஊதுவீங்களா? ஊதுவங்க. ஆமாம், ஊதுவாங்க. ஆனால் காற்று நிற்கும். ஆனால் வந்து நம்ம சிங்க பெண்கள் வந்து பிரம்மாண்டமாக பயங்கரமாக ஊதி வெடிச்சாங்க. நாங்களும் ஊதுனாலும் நாங்கள் சின்ன பசங்க உங்களை விட நல்லா ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சு காட்டி சூப்பராக வின் பண்ணாங்க. ஆமாம், அந்த மாதிரி வின் பண்ணாங்க. அந்த குட்டீஸ்க்கு வந்து ஜோராக கை தட்டுங்க. ஆமாம், ஓகே, சூப்பர். அவங்களுக்கான ப்ரைஸ் விஜய் பரத் அவர் வந்து தருவார். கொடுங்க. வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சூப்பராக கிளாப் பண்ணுங்க. ஓகே, நேம் சொல்லுமா? ஜெயலட்சுமி. ஓகே, வெரி வெரி தேங்க்யூ. டிடிவி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஆமாம், டிடிவி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வாங்க. அடுத்தது பலூன் வின் பண்ணி ஜெயிச்சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆர் கோகுலகிருஷ்ணன். இன்சுலோட தான் சொல்லுவோம். ஆர் கோகுலகிருஷ்ணன். ஓகே, அவருக்கான ப்ரைஸ். ஓகே, சூப்பர். அடுத்தது வாங்க. அடுத்தது யாரு? வாங்க, திருமலை. 2வது முறை திருமலையை வின் பண்ணியிருக்காரு. பாருங்கள், நான் வந்து எல்லா ப்ரைஸும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, திருமலை சூப்பர். நல்லா படித்து முன்னேறும். வாங்க. பி ஹரிபிரசாத். ஸோ இவங்களுக்கான ப்ரைஸ் நம்ம விஜய் தமிழ் மணி கொடுப்பாரு. ஸோ அவருக்கு
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கணும் ஓகேவா நீ ஆமாம் ஓகே சரிங்களா ஓகே சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் குழந்தைங்கள வந்து இதுக்கு என்ன காரணம் நோட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா படித்து முன்னேறதுக்காக. ஓகேங்களா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஊரியாடி ஆமாம் அவருடைய பெயர் வந்து பாண்டியன். ஓகே சூப்பர். பாண்டி ரொம்ப மேன் ஆஃப் த ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சின்ன பையன் இல்லை புரியுதுங்களா, பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பாண்டியன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயலாக் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இப்போ தான் வெளியே விட்டாங்க. ஸோ அவருக்கான ப்ரைஸ் உங்கள் நேம் சொல்லுங்கள். பாண்டியன் வந்து அழகா வந்து அடிச்சு உடைச்சாரு. நேம்க்கு ஏற்ற மாதிரி நான் வின் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்க அப்படின்னு அவர் வந்து ப்ரூஃப் பண்ணி இந்த விளையாட்டை செமையா ஜெயிச்சாரு. ஆமாம், நான் வந்து சின்ன பையன் இல்லை பெரிய பையன் சொல்லிட்டு இந்த இடத்த அவர் காமிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இவர் வளர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரியே வந்து விரும்பினவர். சரி, இவருக்கான ப்ரைஸ் நம்ம டிடிவி விஜய் கொடுங்க. தமிழ்மணி ஓகே, அவர் நேம் சொன்னால் தான் கொடுப்பாரான். ஸோ டிடிவி வழங்கும் ஓகே, எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. ஓகே, இந்த இப்போ நீங்கள் உரி அடிப்புன்னு ஒரு எதிர்பார்த்தீங்களா? பார்த்தேன். உரி அடிச்சிட்டுன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா உங்களுக்குள்ள? ஓகே சூப்பர். ஓகே, பலூன் செகண்ட் ப்ரைஸாக இவங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க. வாங்க, பலூன் செகண்ட் ப்ரைஸ் ஒன்று. ஆமாம் கொடுங்க. ஓகே வாங்கிக்கோங்க. ஓகே செகண்ட் ப்ரைஸ். ஓகே, இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைஞர் அணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைசர் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டியன், அவருக்கு வந்து நம்ம டிடிவி சார்பாக அவருக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு வந்து தூணாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு போக முடியும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஊருக்கு வரும், இது மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ரெண்டாவது எந்த வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு பள்ளம்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு உரியடிக்கு வந்து ரொம்ப செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ நம்ம கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த இளைஞர்கள் வராங்க, அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தை கேட்கும். தம்பி வாங்க வாங்க வாங்க, உங்கள் பெயர் சொல்லுங்கள். தங்கமுத்து. ஓகே தங்கமுத்து, ரொம்ப வந்து சந்தோஷம். ரொம்ப வந்துட்டு எங்களுக்கு கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சு கொடுத்தீங்க. சரியா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லாம் வாங்க. எல்லா இளைஞர்கள்லாம் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அதிகமாக பண்ணதில்லை. இதுதான் முதல் தடவை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்துட்டு ஒரு ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சா? இருந்துச்சு. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வந்து அழகாக சொன்னாங்க. இப்போது உங்களோட கிஃப்ட்டு அதை வந்துட்டு எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து டிடிவி பரிசு உங்களுக்காக. சரியா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, இப்போ வந்துட்டு தமிழ்மணி வந்து வழங்குவாரான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தங்கமுத்து அவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சொன்ன உடனே எல்லாமே வந்து எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி தங்கமுத்து. சரிங்களா? சரி ஓகே, அப்புறம் வந்து தம்பி அவங்க வராங்க. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம சேனல் விஷயமா? இல்லை, சேனல் நல்லா போகுதுண்ணா. ஓகே, தம்பி வந்து ஆக்சுவலி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிடிவியோடைய ஃபேன் சொல்லலாம். என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து எங்களை கூப்பிட்டாரு. எங்கள் ஊருக்கு வந்துட்டு இப்படிலாம் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நன்றி. சரியா? நன்றி தங்கமணி, நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து மக்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அது எவ்வளோதான் வந்து அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் சொன்னாலும் வந்து அது தகாது அப்படின்னு கூட சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் இளைஞர்கள் இளைஞைகள் அவ்வளவும் பிரமாதமாக எங்கள் கூட இருந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே நல்லா ஒத்துழைச்சாங்க. அவங்க வீட்டு குடும்பமாக நினச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சொல்லணும்னு நினச்சா எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிடிவியின் சார்பாக வந்து கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தோம். எதனால் இந்த நோட் புக் பென்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து மேலும் மேலும் வளரணும், படிப்புலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள் டிடிவியின் மூலயமா வந்து ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றும் 3 தூண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழகாக வந்து இன்னும் 2 பேர் வந்து அந்த ப்ரைஸை வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுங்க. பிஜே தனபாலன் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் தருவார். அவங்க பெயர் சொல்லுங்க.
சரத்துனால சும்மா அப்படியே. ஓகே, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நம்ம பொங்கல் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்கிறது, பொங்கல் நல்வாழ்த்து. பொங்கல் விஷ் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். அவ்வளோதான். சரி ஓகே, அதை பற்றி ரொம்ப சைட் டைப் நினைக்கிறேன் அவர். சரி ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் நண்பா. உங்கள் பேர்? குமார். சரி ஓகே, நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? அடுத்த நிமிஷம் மிச்சம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஹாப்பி பொங்கல். வேறு லெவல் டைலாக்குப்பா, வேறு லெவல் டைலாக்கு. உண்மை அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிடம் வந்துட்டு நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு அனைவரும் அன்பை வந்து பகிர்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷம், ரொம்ப மக்கள் வந்துட்டு அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த பொங்கல் உங்கள் வீட்டில் பொங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக வந்து பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த தித்திக்கும் பொங்கலை வந்து உங்களோட கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த கிராமத்துலேயே வந்து ரொம்ப பெரியவர் அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. அவர் அழைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு எல்லா உதவியும் வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? நன்றி. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கேளுங்க தம்பி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே என்ட்ரோ போகும்போதே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு புன்னகையோடு வந்து இந்த கிராமத்து மக்களே எங்களை வந்து கூப்பிட்ட மாதிரி வந்து எங்களை என்ட்ரன்ஸில் பார்த்த உடனே கூப்பிட்டாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மனமார்ந்த நன்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணங்கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து கேட்கணும். ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதனால் அண்ணங்கிட்ட வந்து கேட்கணும். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேண்ணா, இந்த பொங்கல் உங்கள் கிராமத்தில் வந்து செலிப்ரேஷன் பண்ணிருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அண்ணன் வந்து மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுடைய ஆதரவு இல்லாம எங்களுடைய சேனல் படிப்படியா முன்னேறிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய பிளஸிங் இருக்கிற வரைக்கும் எங்க சேனல் மேலும் மேலும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பொங்கல் எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு இந்த கிராமத்தில் வந்து சூப்பராக வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா சூப்பராக கிராண்டாக பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா வந்து நம்ம இந்த மக்கள் வந்து எல்லாமே நல்லா சிறப்பாக ஒத்துழைச்சாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் பரத். ஓகே சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அதான் சொல்லியாச்சு ஆல்ரெடி, இருந்தாலும் வந்துட்டு சொல்லிட்டே நினைக்கிறேன். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிக்கிறேன். இன்னும் வந்துட்டு பல ஊருக்குள்ள வந்து நான் போகுவோம். கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் ஊரில் எப்படா வருவீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து உங்கள் ஊருக்கு வந்துட்டு இன்னும் கூடி சீத்தில் வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கல் பொங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த தித்திக்கும் பொங்கலை டிடிவின்னு கொண்டாடிய அனைத்து நல்லுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் சொல்லுவோமா?